ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா இடமே சனத்தை குறைஞ்சு, அதாவது பெரிய பானை உலை வச்சு பெரிய பானை சமையல் வச்சு எல்லாம் போய் இப்போ எல்லோரும் தனித்தனி ஒரு ஆளுக்குரிய சமையல், 2 ஆளுக்குரிய சமையலாக காலங்க போய்கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே தயார்படுத்தங்களை வேணும், என்ன ஒரு ஆள் சமையல் அப்படி. இப்போ இன்றைக்கு எல்லாதாங்க சுமார் பரிசோதனை மாதிரி இன்றைக்கு ஒரு சமையல் உண்டு, ஒரு பேருக்கான சமையலுக்கான ஆயத்தம். என்னென்னா தான் என்னென்று சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ சுத்தம் சுதந்திரம் சோறு சுத்தம் எல்லாம் சுதந்திரம்ன்றது முந்தி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கிருமி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரம்புட்டான் பழத்தை சீவி போட்டு நுணவு காட்டியால் காட்டுறாங்க சுத்தம். என்ன எவ்வளோ கிருமிகள் எங்களை அறியாமல் எங்களோட உடலுக்குள்ளே போகுது. அதால் கடுஞ்சுத்தமும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. உங்களுக்கு சொன்னால் தான் இந்திய அனுபவம் எல்லாம். இங்கே தான் பிஹெச்ஐ அது பார்க்குற இது பார்க்குற மாஸ்க் போடுறது, தலைக்கு போடுறது எல்லாமே. ஆனால் எல்லா இடமும் இல்லை, அது உண்மையும் அதுதான். என்ன நாங்கள் நுணவு காட்டியால் போட்டு காட்டுறாங்களோ ஒவ்வொரு பொருளையும் எவ்வளோ கிருமி அதுக்கு இருக்காண்டு. சுட்ட கருவாட்டுக்குள்ள, அதாவது நான் கருவாடுண்டா வாப்படுற கருவாட்டுக்கு எவ்வளோ கிருமி இருக்குது. ரஜ்ஜின்று சாப்பிட்றேன், ரஜ்ஜில் எவ்வளோ கிருமி இருக்குது. இப்படியே எல்லா இடம் கிருமி தானே. அதால் அதிக இந்த சுத்தம் சீன் போடுறாக்கள் எல்லாம் சுத்தம் இன்றைக்கு அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் விரத பாத்திரம் மெச்ச பாத்திரம் எல்லாமே ஒரு போலி என்றான் என்ற லதாங்கின்ற கணிப்பு. ஓகே, தேங்க்யூ. இது சின்ன அனுபவ பகிர்வு. நாங்கள் இப்போ தனிச்சு ஒவ்வொரு இடமா தனியத்தான். என்ன இப்படியே ஒரு ஜனத்தை கணக்கெடுத்து கொண்டு போனாலே ஒரு கிராமத்தில் பார்த்தா தனித்து வாழ்பவர்கள் தான் இப்போ கூடவே இருக்கிறார்கள். அதால் நீங்களும் உங்களை தயார்படுத்துங்க. யாராவது இருந்தால் தனித்துத்தான் எல்லா இடமும் வெளிநாடும் தனித்துத்தான். இப்படியே தனிமையில் இனிமையை காணுங்கப்பா. தனிச்சு செய்வாங்க, கூட்டாக செய்ய கஷ்டப்படுவாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. ஓகே, தெளிய கண்டவுடனே சின்னொரு அதுக்கும் எல்லா வசதியும் இல்லை, எல்லாம் வாங்கலாம். புளியும் உப்பு பாலோட இருக்குது, புளி போட இல்லை. நெத்திலியை கண்டவுடனே ஒரு லதாங்கி தனித்து ஒரு சமையலை செய்து பார்ப்போம்னு செய்கிறேன்ப்பா.